மக்களே ரொம்ப கவனமா இருங்க. யாழ்ப்பாணத்துல சாவகச்சேரி போலீசால ஒரு பெண் உட்பட 3 நபர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. இவங்க சாதாரணமான ஆட்கள் இல்ல. நீங்க உங்களோட வீட்டை நகைகள் அதிகமான பணமெல்லாம் வச்சிருக்கிறீங்கடா, வெளியில பெருசா சோ காட்டி கொண்டு போனீங்கடா, இந்த மாதிரியான ஆட்களால உங்களுக்கு ஆபத்து வரும். இது போல நான் சொல்ல இல்லை, போலீஸ் சொல்லி இருக்கிறாங்க. மக்களை ரொம்ப ரொம்ப கவனம் அவதானமாக இருங்கட்டு. என்ன நடந்திருக்குண்டா, இந்த மாசம் 9ஆம் தேதி சாவகச்சேரி பகுதியில ஒருத்தவங்களோட வீட்டை கிட்டத்தட்ட 15 பவுனுக்கும் அதிகமான நகைகள் காணாம போகுது, திருடு போகுது. அவங்களுக்கு எப்படி திருடுனாங்க, யார் திருடுனாங்க, என்ன ஏதுன்றே தெரிய மாட்டேங்குது. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த வீட்டை களவு போன வீடு அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அவர் பெரிய நகைக்கடை வச்சிருக்கிறார். அப்ப நகைக்கடை வச்சிருக்கிறவங்களோட வீட்டை நகை காணாம போயிருக்குண்டா யோசிச்சு கொள்ளுங்க. அப்ப போலீஸ்ல போய் முறைப்பாடு கொடுக்குறாங்க. இப்படி நகைகள் காணாம போயிருச்சு, யார் திருடுனாங்க என்ன ஏதுன்றது தெரியாம போலீஸ்ல முறைப்பாடு கொடுக்குறாங்க. போலீஸ் என்ன செய்யறாங்கடா, அவங்களோட வீட்டில் இருக்கிற சிசிடிவி அக்கம் பக்கத்துல முக்கியமான சில விஷயங்களை எல்லாம் பார்த்து ஆராய்ஞ்சு சில தகவலை எல்லாம் எடுத்துட்டு விசாரணையை தேடுறாங்க. அதே போல திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபடுறவங்கள்ட்டையும் சில விஷயங்களை எல்லாம் கேட்டு சில முயற்சிகளை எல்லாம் செய்யறாங்க. ஒரு வழியா பெரிய பாடுபட்டு சாவகச்சேரி போலீஸ் ஒரு நபரை கண்டுபிடிக்கிறாங்க. சிசிடிவி உதவி இதுகளை எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு நபரை அடையாளம் கண்டு அந்த நபரை கையும் களவுமா சில நாட்களுக்கு பிற்பாடு யாழ்ப்பாண டவுன்ல யாழ்ப்பாண நகரத்துல வச்சு ஒரு நபரை கைது பண்றாங்க. அவரை கைது பண்ணா அவர்கிட்ட நகையெல்லாம் இல்லை. அவரை கைது பண்ணி அவரை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு இன்னொரு நபர் விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் கோப்பாயை சேர்ந்த இன்னொரு நபரை ஒரு வழியா அவரையும் கைது பண்றாங்க. அவரையும் கைது பண்ணி முழுமையான விஷயத்துக்கு வர முடியல. அப்ப இந்த 2 நபரையும் கைது பண்ணி விசாரணை செய்ததுல இன்னொரு பெண்ணொருத்தவங்க முக்கியமான நபர் என்று தெரிய வருது. அவங்க ஊர்காவற்துறை, யாழ்ப்பாணத்துல ஊர்காவற்துறையை சேர்ந்தவங்க. அவங்களையும் ஒரு வழியா பெரிய பாடுபட்டு அவங்களையும் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி விசாரிச்சா இது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரிக்கு போய்கொண்டே இருக்கு. கடைசியில் இவங்களையெல்லாம் விசாரிச்சதன் அடிப்படையில இவங்க நிறைய இடங்கள்ல நகைகள் திருடி இருக்கிறாங்க. இது போல சில விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு இவங்க திருடின நகையெல்லாம் ஒரு வங்கியில ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல கொண்டு போய் அடகு வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க நகைகள் திருடக்கூடிய ஒரு கோஷ்டின்றது தெரிய வந்திருக்கு. பயங்கரமான ஆக்கல்ன்றது போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஆக மொத்தத்துல இவங்க அந்த பேங்க்ல அடகு வச்ச நகைகள் எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 40 பவுனுக்கும் அதிகமான, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான நகைகள் மீட்கப்பட்டிருக்கு. அப்ப களவு போனது ஒரு 16-17 பவுன் தான் களவு போயிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் இவங்கள்ட்ட இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது 40 பவுனுக்கும் அதிகமானது. அப்ப எத்தனை வீட்டுல களவெடுத்து இருக்கிறாங்க, யார் யார் வீட்டுல இருந்து இந்த நகைகள் எல்லாம் திருடு போயிருக்கு, இதுக்கு முதல் களவெடுத்த நகைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறீங்க, இந்த உங்களோட குரூப்ல யார் யார் இன்னும் தொடர்புல இருக்கிறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் விசாரணை நடந்து கொண்டு இருக்குது. பாருங்க, ரொம்ப கவனமா இருங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் நினைக்கிறீங்களா? ஒரு பெண் ஒருத்தவங்க கூட இவ்வளவு அதிகமான நகைகள் திருடுறதுக்கு உதவி புரிஞ்சு அவங்களோட அந்த குழுவோட இவங்களும் இருக்கிறாங்கடா, எப்படிப்பட்ட விஷயம். இதெல்லாம் சின்ன விஷயம் நினைக்கிறீங்களா? இது யாழ்ப்பாணத்துல தான் நடந்திருக்கு. அதனால திருகோணமலையில இருக்கிறனாங்க, கொழும்புல இருக்கிறனாங்க, மட்டக்களப்புல இருக்கிறனாங்க, வவுனியால இருக்கிறனாங்க, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, இப்படி வேற ஏதாவது ஒரு மாவட்டத்துல இருக்கிற எங்கட வீட்டையெல்லாம் யாரும் வரையா போறாங்க. இது போல நினைச்சீங்கடா நாளைக்கு நாமம் தான். ரொம்ப கவனமா இருங்க. நகைகள் நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி நகைகளை சேர்க்கறது முக்கியம் இல்லை, அந்த நகையை நாங்க பாதுகாக்கணும், அதுதான் பெரிய முக்கியம். ரொம்ப கவனமா இருங்க சொந்தங்களே. இன்னும் ஒரு மோசமான சம்பவமும் நடந்திருக்கு. என்னென்றால் 68 வயசு இருக்கக்கூடிய அம்மா ஒருத்தவங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. எங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்கடா, மட்டக்களப்பு வைத்தியசாலையில போராடிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்குண்டா, நேத்து பின்னேரம் இவங்க மட்டக்களப்புல காத்தான்குடியில மஞ்சன் தொடுவாய் என்று சொல்ற ஒரு ஊர்ல இருக்கிறாங்க. இவங்க நேத்து பின்னேரம் இவங்களோட வீட்டோட சேர்த்த மாதிரி ஒரு கடை ஒன்று வச்சிருக்கிறாங்க. அங்க அந்த கடைக்கு 2 தம்பிமார்கள் கடைக்கு போறாங்க. அந்த கடைக்கு போய் ரொம்ப நேரமா கூப்பிட்டா யாருமே வரையில. அப்ப இந்த 68 வயசு இருக்கக்கூடிய அம்மா அவங்களோட வீட்டை தலையெல்லாம் ரத்தமா கீழே நிலத்துல எல்லாம் அவங்களோட கிச்சன் மாதிரி ஒரு இடத்துல ரத்த வெள்ளத்துல இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சு பயந்து போய் அந்த தம்பிமார்கள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு வழியா போலீஸுக்கெல்லாம் தெரியப்படுத்தி அந்த அம்மாவை மட்டக்களப்பு வைத்தியசாலையில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்து இப்போ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு விசாரணை செய்த போனா யாருண்டே தெரியாத ஒரு நபர் ஒருத்தவங்க இந்த அம்மா அவங்களோட வீட்டில் தனியாக தான் இருக்கிறவங்களாம். யாருண்டே தெரியாத ஒரு நபர் இந்த அம்மாவோட தலையில கடுமையா
பயங்கரமா அடிச்சு தாக்கி போட்டு போயிருக்கிறாங்க. வேற ஏதாவது நகைகள் எடுத்திருக்கிறாங்களா, பணம் திருடி இருக்கிறாங்களா, என்னத்துக்காக வந்தவங்க, வந்தது யார், என்ன ஏதுன்றது இன்னும் சரியா கண்டுபிடிக்கப்படல. சில நேரத்துக்கு எதுவும் கொலை செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்களா, தப்பான நோக்கத்தோட வந்திருக்கிறாங்களா, யார் எவருன்னு தெரியல. ஆனா அந்த அம்மா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. அவங்க சுகமாகி அவங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் நிம்மதியா பாதுகாப்பா சந்தோஷமா வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். நீங்களும் முடியுமாக இருந்தா கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. பாருங்க என்னென்ன நடக்குதுன்ட்டு. அந்த ரெண்டு தம்பிமார்களும் அந்த கடைக்கு போகலண்டா, அது ஒரு சின்ன குட்டி கடை உண்டு, போகலண்டா சில நேரத்துக்கு அந்த அம்மா வந்து உயிரிழந்திருக்கலாம். சில நாட்களுக்கு பிற்பாடு தான் எங்களுக்கு தெரியவே வந்திருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. இன்னொரு மோசமான விஷயமும் நடந்திருக்கு. என்னண்டா, அதே மட்டக்களப்புல கோட்டைக்கல்லாறு பகுதியை சேர்ந்த 2 தம்பிமார்கள், 17 வயசு இருக்கக்கூடிய ஒரு மாணவரும் 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு மாணவரும் இறந்து போயிருக்கிறாங்க. நேத்து இரவு ஒரு மாணவரும் இன்றைக்கு காலையில் ஒரு மாணவரும் இறந்து போயிருக்காங்க. ஏன் இவங்க இறந்து போனாங்க, என்ன நடந்திருக்குண்டா சொன்னாங்களே, நேத்து இரவு கோட்டைக்கல்லாறு பகுதியில 2 பைக்ல 2 பேர் 2 பைக்ல வந்திருக்கிறாங்க. இன்னொரு ஒரு 4-5 சின்ன சின்ன பிள்ளைகள் டியூஷனுக்கு போயிட்டு ரோட்ல இருந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருந்திருக்காங்க. வாகனம் எல்லாம் போகும்போது படிச்சுட்டு போய் இருக்கிறாங்க. எங்க கோட்டைக்கல்லாறு பகுதியில, மட்டக்களப்புல கோட்டைக்கல்லாறு பகுதியில. அப்ப இந்த 2 பைக்கும் கடும் வேகமா வந்திருக்கு. பாருங்க, செய்யற வேலைகளை பாருங்க, கடும் வேகமா வந்திருக்காங்க. அப்ப இந்த 2 பைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே வந்து மோதுபட்டு அந்த வீதியை கடந்து போறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருந்த அந்த பிள்ளைகள் மேலையும் இந்த பைக் மோதுபட்டு விபத்துக்குள்ளாய் பெரிய ஒரு விபத்தாகி அந்த இடத்துலயே ஒரு மாணவர் ஒருத்தர் அந்த இடத்துலயே ஸ்பாட்ல இறந்து போயிட்டார். மற்றவங்களெல்லாம் வந்து உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. கடும் சீரியஸ். இன்றைக்கு காலையில, நேத்து இரவு இந்த சம்பவம் நடந்திருக்குது, நேத்து இரவே கொண்டு போய் வைத்தியசாலையில சேர்த்திருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில இன்னொரு மாணவர் இறந்து போயிட்டாங்க. மற்ற சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம், படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் அவங்களும் உயிருக்காக போராடி கொண்டு சீரியஸா இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொந்தங்களே, ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? கொஞ்சம் ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போக வேண்டிய இடத்துக்கு ஒரு 15 நிமிஷத்துல போட ஒன்றும் குறைய போறது இல்லை. அப்படி நீங்க கொஞ்சம் முன்னுக்கு போகணும்டா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னுக்கு வெளிக்கிட்டு போங்க. பெரிய ரேஸ் ஓடுற மாதிரி, பெரிய பந்தா காட்டுற மாதிரிக்கு முறுக்கி கொண்டு பைக்கை தூக்கி கொண்டு கடும் வேகமா போறதால ஒன்றும் சாதிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்களோட உயிரும் போய் மற்றவங்களோட உயிரும் போனா எவ்வளவு ஒரு பாவமான செயல். இருந்தாலும் அந்த இறந்து போன தம்பிமார்களினுடைய குடும்பம் ஏற்கனவே வருத்தத்துல, கவலையில, துன்பத்துல இருப்பாங்க. மேலும் மேலும் நான் கதைச்சு கவலைப்படுத்துறதுக்கு விரும்ப இல்லை. இருந்தாலும் மற்ற இளைஞர்கள் இதை பார்த்து வந்து கொஞ்சமாவது யோசிங்க. வீதிகளில் போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. இதை தான் சொல்ல முடியும். கவனம். உங்களோட உயிர் பெருமதியானது. அழகான வாழ்க்கையை வாழுங்க. நீங்க என்ன நினைச்சாலும் இந்த பூமியில நிரந்தரமா இருக்க முடியாது. கொஞ்ச வருஷம் தான் இருக்க முடியும். ஆனாலும் அந்த கொஞ்ச வருஷத்தை சந்தோஷ மகிழ்ச்சியா வாழ்ந்து போட்டு போங்களேன். ஏன் சின்ன சின்ன வயசுல இறந்து போறீங்க? ரொம்ப கவனமா இருங்க சொந்தங்களே. இது போல நிறைய விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கும் யாழ்ப்பாணத்திலையும் ஒரு இளம் நபர் ஒருத்தர் வீதி விபத்துல இறந்து போயிட்டார். அடிக்கடி வீதி விபத்துக்கள்ல இளமாக்கள் இறந்து போறதை பார்க்க கிடைக்குது. கவனமா இருங்க. இதை தான் என்னால சொல்ல முடியும். நீங்க எல்லாருமே குடும்பங்களோட சந்தோஷம், மகிழ்ச்சியா, உங்களோட பிள்ளைகளோட பாதுகாப்பா, விபத்துக்கள் எதுவும் ஏற்படாம, துன்பங்கள் இல்லாம மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.